நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நர்சஸ் காஃபி வித் டிடி. நம்மளுடைய காஃபி வித் டிடியில் வந்து யார் கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு யங் ஹீரோ. வந்து முதல் நாள்லேருந்து முதல் படத்துலேருந்து ரொம்ப குவாய்ட்டாக, ரொம்ப பெரிய பதட்டமே இல்லாமல் நிறைய ஹிட்ஸை பேக் டு பேக் கொடுத்த ஒரு கம்போஸ்டான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் ஒரு சாமர், நிறைய எக்கச்சக்கமான கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் வெரி டெடிகேட்டட் ஆக்டர் டு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் ஜெயம் ரவி. எப்படி இருக்கீங்க? குட். ஹவ் ஆர் யூ? வெரி வெரி குட். இன்னைக்கு வந்து நான் வீட்டில் இருந்து ஓகே ஜெயம் ரவி தான் என்னுடைய கெஸ்ட் அப்படி சொன்னோன்னே, இஸ் சச் அ வெல் பிஹேவ்ட் பாய், ரொம்ப நல்ல பையன், நீ வந்து அவர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படில. நான் இல்லைனாலும் நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்கள் அக்கா வந்து சொல்லி அமிச்சாங்க. சச் அ வெல் பிஹேவ்ட் பர்சன், ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல? இல்லை எனக்கு தெரியல. என்னையே தப்பா நினைக்கிறீங்க. நான் என்னமோ எல்லாருமே கடிச்சு வைக்கிற மாதிரி ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஜெயம் ரவி மாதிரி ஒரு சாங்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஹீரோ நான் பார்த்ததே இல்லை. அவங்க கூட ஆடும்போது வந்து எல்லாமே சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணுவாங்க. இன்னொரு கொரியோகிராஃபர் இருப்பது அவர் மாதிரி செம்ம ஸ்போர்ட்பா. ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஃப்ளாஷ் மாப்ல சூப்பராக பண்ணாரு. நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாஸ்டர், டென்ஷன் ஆகாதீங்க மாஸ்டர் சொன்னீங்களா. அப்புறம் வேற சூப்பராக பண்ணி முடிச்சு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன்ல நான் சூப்பராக பண்ணிட்டேன்ல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டீங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் எப்பவுமே நான் வந்து ஜெயம் ரவி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் டெல் யூ தட். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஆக்சுவலாக ஸ்கூல்லலாம் ரொம்ப ரவுடித்தனம் தான் பண்ணியிருக்கேன் நான். எப்படி? சின்ன வயசில் என்னென்னா, நான் வீட்டில் கடைசி பையன். ஸோ ஓவர் செல்லம். அதனால் எப்படி இருப்பேன்னா, வீட்லேயும் சரி, என்றைக்குமே ஃப்ரண்ட் டோர்லேருந்து வீட்டுக்கு வந்ததே இல்லை நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது. அந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த மாதிரி பின்னாடி வழியாக பைப் ஏறி மேலேருந்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பேன். ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்து ஹேன்லாம் சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மிரண்டு போயிட மாட்டாங்க. ஆமாம், பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் பழகிடுச்சு அவங்களுக்கு. ஸ்கூலில் என்ன ரவுடித்தனம் பண்ணுறீங்க சொல்லுங்கள், ஏதாவது என்ன பண்ணலன்னு கேளுங்க, ஈஸியாக வந்துடும். அது நிறைய பண்ணியிருக்கேன். டீச்சர் மேலே இங்கு தெளிக்கிறது, இதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டாம் அந்த ஃபிளாஷ்பேக். டீச்சர் மேல இங்க் தெளிக்கிறதா? இல்ல, ஏப்ரல் ஃபூல்னு. ஏப்ரல் ஃபூல்ஸ் வெரி பேட் பிஹேவியர். யூ ஷுட் பிஹேவ் டு டீச்சர்ஸ் லைக் தட். நான் மட்டும் தான் இல்லங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்க சீனியர்ஸும் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல சீனியர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் டாய்லெட்ல பட்டாசு வைப்போம் பசங்களை பயமுறுத்துறதுக்காக. இந்த மாதிரி வேலையெல்லாம். கோயட்ல படிச்சீங்களா? கோயட் தான், வேற என்ன. ஐயோ, அப்ப गर्ल्स எல்லாம் ரொம்ப பிராங்க் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல, அதெல்லாம் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கோம், அவங்கள டீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய. பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம், அது வேற விஷயம். எங்கள் ஸ்கூலில் தான் முதல்ல அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சுருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா வந்தால் பயப்படவே மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்தால் தான் ரொம்ப போயிடுவாங்க. ஐயோ, அவர் அநியாயத்துக்கு கேள்வி கேட்பாருடா. எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்பாருடா. ஆனால் பயந்துருவாங்க பயங்கரமாக. ஏன்னா எங்கள் அப்பா எப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நைட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி பேசுவோம். எல்லாரும் பர்மிஷன் கேட்டுருவாங்க அவங்க வீட்டில். அவங்க ஒருத்தர் வந்து தொலைஞ்சு போகணுவார், இன்னொன்று எப்போ எக்கேடோ கேட்டுக்கு போகணுவார். சரி போயிட்டு சீக்கிரம் வாங்குவாங்க. எங்கள் அப்பா கிட்ட தான் கடைசியாக வச்சுப்பாங்க, ஃபினாலே மாதிரி. இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நைட் ஸ்டே பண்ணணுமா, போகலாமா, என்ன சொல்லணும், போகணும்னு சொல்லலாம் இல்லை போகக்கூடாது, உன் மனசுக்கு எது சரின்னு படுத்தோ அது செய்ப்பா அப்படின்னுவார். ஸோ சாய்ஸ் என்கிட்ட விட்டுருவார். அது ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாக மாட்டி விட்டுருவார் என்ன. என் மனசுக்கு என்ன சரி, உன் மனசுக்கு என்னடா சரின்னு படுது, போகிறது தாண்டா சரின்னு படுத்து, வா வேலையை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட சைல்ட்ஹுட். இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் ஹாப்பி சைல்ட்ஹுட். அண்ட் நீங்கள் லாஸ்ட் பாய் வேற உங்கள் வீட்டில் கடைசி குழந்தைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எப்படி அண்ணாவை ரொம்ப புலி பண்ணுவீங்களா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அண்ணா என்ன மிரட்டிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒரு ஷோல்டரை கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டேன் ஹைட்டில். அதுலேருந்து அவர் கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்டான். இனிமேல் வந்து அடிச்சா திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அடினா சும்மா எல்லாம். ஆமாம், நான் எங்கள் அக்கா முடிய பிடிச்சலாம் ஃபுல்லாக இழுத்துட்டுலாம் போயிருக்கேன், தரையில எல்லாம் இழுத்துட்டு போயிருக்கேன். இது வந்து விளையாட்டு சண்டை இல்ல, விளையாட்டுனா இப்போ அதுதான் எங்க ஊர்ல விளையாட்டு. இப்படி முடிய பிடிச்சு அதான் சொல்றேனே, ஹாப்பி சைல்ட்ஹுட். அப்ப அது உங்களுக்கு மட்டும் ஹாப்பி, சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. சரி, லோயலா காலேஜ், இவர் லோயலைட். சொல்லுங்க, லோயலா காலேஜ்ல அப்போ யூ டர்ன். ஆமாம், அங்கே தான் எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சினிமா தானே, எல்லாருக்கு முன்னாடி கை தூக்கிடுவேன் ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எடிட்டிங் பற்றி அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. சில டைம் சொல்லுவாங்க, தான் உனக்கு தான் தெரியுது இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து படிக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சினிமா பற்றி.
ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கிடுவேன். அது எங்கள் வீட்டில் புரியல, என்ன இவன் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்குறான், அவன் எப்பவும் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் ஸ்கூலில். ஒன்றும் புரியல, சரி ஏதோ நல்ல வழியாக வரான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மெயினாக ஆக்டிங்னு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நான் என்றைக்குமே. சினிமா ஆஸ் அ ஹோல். ஓகே. அண்ட் லாயலில் படிக்கும்போதா இல்லை ஸ்கூலில் படிக்கும்போதா ஐ வாண்ட் டு நோ, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அண்டு நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய ஒரு ஆம்பிஷன் இல்லைன்னா ஒரு ஆசை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வைக்கணுங்கிறது தான் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் சினிமாலேருந்து எப்படி ஸ்போர்ட்ஸ் அது சொல்லுங்கள். இல்லை ஸ்போர்ட்ஸ் என்னென்னா அது எதேர்ச்சியாக வந்தேன் நான். இந்த ஸ்கூலில் வந்து இந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான்னு தான் தெரியும். கிளாசிக்கல் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுனால அப்பப்போ ப்ரைஸ் வாங்குவேன். ஸோ ஏதோ டான்ஸ் ஆடுவான்ப்பா இந்த பையன்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன டான்ஸ் தான் ஆடுவான். சரி கேர்ள்ஸை அட்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் போய் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். எங்கள் அண்ணன் அப்போ தான் ஜிம்மெல்லாம் போவார், மேலே டம்பிள்ஸ் கிம்பிள்ஸ்லாம் வச்சுருப்பார். அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நானே கண்ணாடியில் பார்த்து பலம் வந்துடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டு ஷார்ட் புட்லாம் போட்டு சீனியர்லாம் தோக்கடிச்சிட்டேன் ஒரு நாள். அதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸும் நம்ம மேலே அட்டென்ஷன் அப்படி ப்ரேயரில் வந்து ப்ரைஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸ்போர்ட்ஸில். அப்படியே என்சிசியில் ஜாயின் பண்ணேன், கேம்ப்ஸ் அதெல்லாம் போவேன். ஸோ அப்படியே ஒரு ஃபிட்னஸ் வந்து உடம்புலேயே அப்படியே வந்துடுச்சு. டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங், இப்போ ஒரு கிரிக்கெட் கேங், அந்த கேங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆர்யா, விஷால், ஜீவா, கார்த்தி எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரையா விட்டுருந்தா திட்ட போகிறாங்க, சொல்லிட்டே போகலாம் நிறைய. எல்லாருமே அது ஒரே ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட. எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இப்போது ஜாமி ஆர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஒரு ஆட்டிடியூட், அவனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது. ஜீவா ஏதாவது சீக்ரெட் சொல்லுங்கள் ஜாமி பற்றி எங்களுக்கு தெரியாதது. இப்படி சிரிக்கிறீங்க? என்னன்னா சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட மூலதனமே, அதுதான். சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவோம்னு ஒரு ஓத்து எடுத்துருக்கோம் நாங்கள். நல்ல விஷயம் ஏதாவது சொல்லலாமே? நல்ல விஷயம் நிறைய சொல்லலாம். அதான் நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த ஆட்டிடியூட். எனக்கு வந்து அப்போது ஜாமியை ரொம்ப அவ்வளோவா தெரியாது. அவர் வந்து என் கேரவேன்குள்ளே ஒரு நாள் என்டர் ஆகிட்டார். சந்தானம் உட்காந்துருந்தார் என் கேரவனில். திடீர்னு சந்தானம் பார்த்து பேசிட்டு அப்புறம் தான் என்னை பார்த்தாரு. ஹாய் எப்படி பாருக்காரு. என் கேரவனுக்குள்ளே அவன் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான். சரி நான் அப்படியே குவைட்டாக இருக்கேன். என்னன்னா 2 பேரும் சொல்லிக்கிறாங்க, எப்படி அந்த படம் பார்த்தியா, சொன்ன பார்த்தியா, காலி பார்த்தியா, அவங்க படமே அவங்க 2 பேரும் நடிச்சு காலி பார்த்தியா, எப்படி நம்ம சாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, என்னப்பா படம் சரியா இல்லைன்னா இப்படி அவ்வளோதான், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், தெரிஞ்ச விஷயம் தானே இது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இது வரைக்கும் வரல. அதாவதுன்னா ஃபங்க் ஆகிடுவேன் கொஞ்சம். பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். வெளியே காமிச்சிக்க முடியாதே தவிர கண்டிப்பாக பாதிக்கும். அது அந்த ஆட்டிடியூட் நான் வந்து ஆர்யா கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி இல்ல. ஏன்னா அவர் அதை ரொம்ப சின்சியரா தான் சொல்வார். சும்மா மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில சொல்லவே மாட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் தட்ஸ் a secret of a success. Just move on. பட் நீங்க வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்பெல்லாம் எங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஜெயம் ரவி தான் எங்க கேங்லேயே பெரிய பிளே பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சைடு என்ன அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள். பிளே பாய்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. அமக்கலம் பண்ணுவேன், ரவுடிதான் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், கிண்டல் அடிப்பேன் எல்லாரையும். இல்ல நான் கிரவுண்ட்ல சொன்னேன். கிரவுண்ட்ல சூப்பரா விளையாடுவீங்க. நான் அந்த ப்ளே பாயா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இவ்ளோ இருந்தாலும் சொல்றாங்க வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு பிட் ஆஃப் லோனர் தான். he likes his lone space கொஞ்சம். மேபி ட்ரூ, எனக்கு அது தெரியல. ஐ லெட் திங்ஸ் அஃபெக்ட் மீ அ லாட். மற்ற வெளி விஷயங்கள், ஒரு படம் சரியாக போகாட்டியோ இல்லை ஒரு ஷூட்டிங் போகாமல் டிலே ஆகி வீட்டில் உட்காந்துருந்தா என்னடா வேலை இல்லைன்றது அந்த ஒரு இது இருக்கும். எனக்கு சினிமா தான் ஒரே ஒரு விஷயம் தெரியுன்றதுனால அப்படியே உட்காந்துருவேன் நான். என்னடா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, என்ன இது இப்படி இருக்கே, வேறு ஏதாவது படம் கமிட் பண்ணிடலாமா அப்படிலாம் யோசிச்சு அது கொஞ்சம் லோன்லினஸ் எனக்கு கொஞ்சம் அது க்ரியேட் பண்ணிடும், எனக்கு தெரியாமலே அது. பட் அந்த நேரத்தில் தான் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸு விஷாலோ வந்துரு இன்றைக்கி நைட்டு நம்ம வெளியே போகிறோம் இது பண்ணோம். ஸோ அதை வந்து என்னை மறக்கடிக்கிறது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு புரியுது அது. சரி இவன் கொஞ்சம் ஏதோ அப்செட்டாக இருக்கான் போல இருக்கு, நீங்கள் லைட்டாக ஆஃப் ட்ராக் போனீங்கன்னா அவங்க பிடிச்சிருவாங்க ஆன் ட்ராக் ஒன்று. ஸோ நைஸ் இல்லை, இந்த மாதிரி ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ.
ஸோ நைஸ். உங்கள் லவ் லைஃப் பற்றி சொல்லுங்க. எப்படி இந்த லவ் நடந்தது அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நிறைய அதை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லையே. பழைய கதை. குவாய்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு பையன் வெறும் சினிமாக்குள்ளே லவ் சீனை வெளியில் பண்ணியிருக்காரே, ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு, எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்போம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் தான் ஆர்த்தியை பார்த்தேன். ஃபேமிலிஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எங்கேயும் இல்லை. சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தது, பட் அதெல்லாம் நாங்கள் ஓவர் கம் பண்ணோம். முதல்ல யார் வந்து நீங்கள் லவ் சொன்னீங்களா அவங்க லவ் சொன்னீங்களான்னா அது தெரியல எனக்கு. சத்தியமாக எனக்கு அது எங்கே அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அது அப்படியே அது லவ்வாக, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி இஸ் ஆல்சோ அக்செப்டட். உங்களுடைய லவ் லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆர்ப்பாட்டம் இல்லாம சாதாரணமா நடந்த ஒரு லவ் லைஃப். ஆமா, கண்டிப்பா அப்படின்னு ரியல் லைஃப்ல சொல்லிட்டீங்க. ரியல் லைஃப்ல ஆனா அப்படி இல்லையே. பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் படங்களா நீங்க நடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கீங்களே, அது என்ன அப்படின்னு வந்து தொடர்ந்து நம்ம பேசலாம். பட் ஐ திங்க் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன காஃபி பிரேக் அப்புறம் நீங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் ஜெயம் ரவி கிட்ட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது நர்சஸ் காஃபி வித் டிடி. கூட ஜெயம் ரவி இருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காரு. அடோரபிளா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆர் வி ரெடி? இப்போ நம்ம பார்க்க போறது ஃபோட்டோ கார்னர். ஸோ உங்களுக்காக சில ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோடுதோ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பற்றி சொல்லலாம், இல்லை அந்த ஃபோட்டோ எடுத்த தருணத்தில் நடந்த விஷயங்கள், எனி மெமரி டக்குன்னு தெரியும்ல, அது நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெடியா? எஸ், நாங்கள் ரெடி. சிம்பு பற்றி சொல்லுங்களேன் as a friend. சிம்பு இஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட். கண்டிப்பாக அவ்வளோ டேலண்டட் வந்து ரொம்ப பார்க்குறது கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு அந்த வகையில் வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது சிம்பு மேலே. அவருக்கும் மேலே அது இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. கண்டிப்பாக அது அவர் சொல்லணும், சொல்லுவார். இல்லை, தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். எந்தவித ஒரு இன்ஹிபிஷன்ஸுமே இல்லாத ஒரு மனிதர் சிம்பு வந்து என்னென்னா மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாப்புல. ஒரு லைக் எ சைல்டு, என்ன தோணுதோ அதை பேசிடுறது. அதனால நிறைய பேர் கோச்சுப்பாங்க அவர் மேலே. ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு கிட்ட. ஸோ இந்த இது வந்து பிரிங்கிங் பேக் ஆல் த. நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுறேன். சிம்பு எப்பவுமே ஒரே மாதிரி தான். மேரேஜ் ரிசப்ஷன், என்னோட மேரேஜ் சூர்யா சாரும் கார்த்தியும் வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்களா, ஆர்த்தி பார்த்தீங்களா எப்படி ஸ்மைலிங்கில் இருக்காங்க. 2 நாளைக்கு அப்படியே தான் இருந்தான். ஏன்னா அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா, க்ளோஸ்மான்னா முடியல அவளால். பாவம் அவ்வளோ டயர்டாயிட்டா அன்னைக்கு. அதான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு, அந்த க்ரௌடு இதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த சோடா தண்ணி தெளிப்பாங்கள்ல ஊர் சைடில், அந்த மாதிரி கோக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சாங்க. நிஜமாவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாவ. அதுக்கப்புறம் ஷீ சேஸ் இந்த ஸ்மைல் எதுக்குன்னா ஷீ லைக் சூர்யா அவருடைய. ஆமாம். ஸோ அதனால் வந்து அவர் வந்தோடனே கொஞ்சம் ஸ்மைல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, வேறு ஒன்று. இதேமாரி நான் கார்த்தியோட ரிசப்ஷன் போயிருந்தேன். ஸோ ரிசப்ஷனில் வந்து நான் அந்த பொக்கேலாம் கொடுத்துட்டு ஓகேப்பா பார்க்கலான்னு நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டு வரேன். அப்போ இருப்பா என்னாச்சு படம் இன்னும் எவ்வளோ இருக்குது, இது இன்னும் கிட்டத்தட்ட 10 minutes மேடையிலே பேசிகிட்டு இருக்காப்ல. ஒரு ரிசப்ஷன் பாஸ், ரிசப்ஷனை முடிப்பா போல, படத்தை பற்றி அப்புறம் பேச. அப்படி ஆமாம்ல, கரெக்ட் சரி ஆமாம் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் சூர்யா சார் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வண்டர்ஃபுல் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். கிளாசிக் ஃபோட்டோவில் கிடைக்குமா இது? என்ன மாதிரியான ஒரு பிக்சர் அது சொல்லுங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப வேண்டியவங்க. சுந்தர் அண்ணா வந்து நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவர் ஹீஸ் லைக் ஃபேமிலி. பிரபு சார் இருக்கார், பிரபுதேவா சார். அவர் வந்து இது ஒவ்வொருத்தரை பற்றி நான் 1 hour பேச முடியும், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. விஷால் பாரு என்ன போஸ்டில் இருக்கான். பிரபு சார்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, லைஃப்பை பற்றி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எங்கேயாவது போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஒரே இடத்துல இருக்காதீங்க. நான் அப்படி தான் இருந்துட்டேன், வேலைன்னு இருந்துட்டேன், அப்படிலாம் இருக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறம் டைம் கிடைக்காது. இதுன்னு அவ்வளோ ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு என்னென்ன வேணுன்றது அவர் நிறைய சொல்லியிருக்காரு. குஷாக்கா அவங்களும் ஷீஸ் ஃபேமிலி.
ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என் வெட்டிங்லலாம் வந்து அவங்க அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி அது பண்ணி இது பண்ணி ஃபேமிலினா அதுதான். ஸோ த்ரிஷா வந்து ஆர்த்திக்கு ரொம்ப க்ளோஸ், என்னை விட ஆர்த்திக்கு ரொம்ப க்ளோஸ். த்ரிஷாவை கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆர்த்தி, பையன் எப்படி என்ன ஏதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. த்ரிஷா எனக்கு சொல்லிடுன்னு வச்சுக்கோங்க, என்ன எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு சூப்பரான பிக்சர் பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இந்த நியூ இயரில் யூ ஹாவ் அ கிஃப்ட். ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் கிட்டேருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ இந்த நியூ இயர்க்கு வந்து இந்த கிஃப்ட்டை என் சார்பாக அந்த பையனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் யார் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லட்டுமா? எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ராடினரி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல, புத்தரும் அவரும். ஆமா, அதனால தான் அந்த பிக்சரே எடுத்திருக்காங்கல்ல. நான் தான் கியூட். இவரை பத்தி இப்ப நம்ம பேசியே ஆகணும். ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்க முடியும் இந்த கிஃப்ட்டை. ஓகே, ஒண்ணே எங்க அம்மா, அப்படின்னா என் வைஃப். அம்மா தான் கொடுத்தாங்க. கரெக்ட். நியூ இயர்க்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க பையனை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஆரவ் பிறந்தப்ப நான் ஊர்லேயே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு. பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அந்த ஒரு இது அஃபெக்ஷன் எப்போவுமே இருக்குது அவன் மேலே எனக்கு. இன்றைக்கி கூட நான் வந்து அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஃபோனில் யார்கிட்டயோ பேசி ஏதோ பண்ணிவிட்டு ஃபோனை அப்படி தூக்கி போட்டேன் நான். கோவத்தில் அப்படி தூக்கி போட்டேன். அவன் கேட்குறான், அப்போ ஏன் ஃபோன் தூக்கி போடுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்களேன்னு கேட்குறான். பயந்துட்டேன் நான். ஸோ என்னோடய ஒவ்வொரு செயலும் அவனை வந்து அந்த ஒரு பயம். ஆமாம், அதனால் நான் வந்து நம்ம இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கணும். அவன் முன்னாடி நம்ம சொல்கிறது தான் அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறான், அம்மா அப்பா கிட்டே நான் போய் பேசவா அப்படின்னு. இல்லைடா கோவமாக இருக்காங்க, உன்னை திட்டிடுவாங்க. என்னை திட்ட மாட்டாங்கம்மா, அப்பா குட் பை இப்படிலாம் வந்து சொல்கிறான். எனக்கு அவனுடைய அந்த சென்ஸ் ஆஃப் அப்சர்விங் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என் ஒய்ஃப் வந்து நானும் என் பையனையும் வந்து பிரதர்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணும். ஒரு வீட்டில் 2 குழந்தை இருந்தால் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க, ஒரே ஷூ வாங்கி தருவாங்க, ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. அது பிரதர் கூட இல்லாததுனால, இவனுக்கு பிரதர் இன்னும் இல்லாததுனால எனக்கும் அவனுக்கும் ஒரே ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் 2 பேருக்கு ஒரே ட்ரெஸ். என்னம்மா எனக்கு தம்பி இல்லைங்கிறதுக்காக நீ ஃபுல்லாக பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஒரு அவனுடைய பர்த்டே கான்செப்டே வந்து தீம்ஸ் வைப்போம் இல்லையா, கார்ஸ் தீம் அது இதுன்னு. அவன் என் படம்னா அவ்வளோ உயிர், அவனுக்கு அவ்வளோ பார்ப்பான் அவன். ஸோ ஒரு பர்த்டேக்கு வந்து அப்பா தான் தீம், நான் தான் தீம். ஸோ என்னுடைய படம்போட போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. அவன் ஒவ்வொரு படமும் கரெக்டாக சொல்கிறான், இது சந்தோஷ் சுப்ரமணியம், இது ஃபேவரட். இது அவன் ஃபேவரட் ஐ திங்க் பேராண்மை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால தான் ஜன்னல் கிண்ணல்லாம் ஏறிட்டே இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. அட பால் பைப் ஏறினவன் பையன் தானே, அப்படிதான். ஆமாம் பாவம். அப்போ வந்து ஆரவ குறித்து சொல்லவே கூடாது. ஐ திங்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டாடி, ஜஸ்ட் லைக் ஹிஸ் டாடி. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ ரொம்ப ஸ்வீட், ரெஸ்பான்சிபிள், கைண்ட் சைடு அண்ட் வந்து கம்போஸ்ட் சைடு ஆஃப் ஜெயம் ரவி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஜெயம் ரவி அவர்களை தான். யார் அப்புறம் நாங்க எப்படிப்பட்ட கேள்விகள் மூலமா வெளிக்கொண்டு வரோன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அடுத்தது நான் காத்துட்டு இருக்கிறது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு நான் அப்படியே கொஞ்சம் பயங்கரமா தயாராகிட்டு வரேன் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது நரசூஸ் காஃபி வித் டிடி. இப்போ என் கூட மிஸ்டர் ஜெயம் ரவி அவர்கள் இருக்காரு. அண்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம போக போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து ப்ளீஸ் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஹானஸ்ட்டாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி நாங்கள் கொடுப்போம். சரி, ஓகேங்களா? ஓகே, உங்களுடைய ஃபேவரட்ஸில் இந்த நான் சொல்கிற படம் பேர்களை வந்து ரேங்க் பண்ணுங்கள். சந்தோஷ் சுப்ரமணியம், சம்திங் சம்திங், ஜெயம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, தில்லாலங்கடி. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்ரமணியம், ஓகே, உனக்கும் எனக்கும், ஓகே, தில்லாலங்கடி,
ஜெயம் தில்லாலங்கடி. ஜெயம் தில்லாலங்கடி. ஓகே ஃபைன். நீங்க வந்து எக்கச்சக்கமான ரொமான்டிக் சீன்ஸ், லிப் லாக் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கீங்க. அதுல உங்களுடைய ஃபேவரட் யாரு? த்ரிஷாவா, கங்கனா ரனாட்டா, காம்னா ஜெத்மலானியா? பண்றதா பண்ணிட்டு சிரிக்கிறாரு. சொல்லுங்க சார் ஆன்சர். சொல்ல முடியாது, இக்கட்டான ஒரு நிலைமையில கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்க. ஐ திங்க் கங்கனா ரனாட். ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அந்த படத்திலேயே வந்து அந்த சீன் எதுக்குன்னா, இவங்க 2 பேர் படத்தில் பார்த்துக்கவே மாட்டாங்க, 4 சீன் தவிர. ஸோ அந்த ஒரு சாங்கில் வந்து அந்த க்ளோஸ்னஸை காட்டுறதுக்கு, ஏன்னா இங்கே அவன் தனியாக தவிப்பான், இங்கே அந்த பொண்ணு தனியாக தவிக்கும், ஒரு தவிப்பு அது காட்டுறதுக்காக அப்படி வச்சோம். வேல்யூபிளாக இருக்கா? இல்லை இல்ல ஜஸ்டிஃபைங்காவது இருக்கா? ஓகே இல்ல இல்ல ஓரளவுக்கு இல்ல இல்ல நீங்க சொன்ன கதை களம் பிரகாரம் இருக்கு. see இது எல்லாமே கதை களத்துக்கு தேவைங்கறனால தான் அது நடந்துருக்கு. பட் அதுல உங்களோட விருப்பம் எது அப்படினு தான் நான் விருப்பம் படத்துக்கு எது விருப்பமோ அதான் எனக்கு விருப்பம். அதான் என்னோட விருப்பம். ஓகே. one heroine you never want to work with. நீங்க ஹீரோ நடிக்கிறீங்களா? நானா இல்லையே இல்லையே இல்லனா உலகமே என் பேர் சொல்றது எனக்கு தெரியுமே. சொல்லுங்க. சேஃபா உங்களை சொல்லி விட்டுறலாம்னு பார்த்தேன். ஏன்னா அடிக்க மாட்டீங்க. ஒன் ஹீரோயின் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித். ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு என்ன ரீசன் வேணா இருக்கலாம். இவங்க ரொம்ப குள்ளம், இல்ல இவங்க என்னோட உயரம், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆமா. ஐ திங்க் தமன்னா. தமன்னா நோ. ஏன்னா ரொம்ப ஒரு சிஸ்டர் ஆயிட்டாங்க ஓவரா. ஓ சிஸ்டர் ஃபேமிலில ஒருத்தர் ஆயிட்டாங்க. ஆமா அப்ப நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கனா. சோ இப்படி சொல்லிட்டாங்க. எப்படிலாம் எஸ்கேப் ஆறோம். ஓகே ஃபைன். ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் செக்ஸ் அப்பீல். த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா, அன்சிகா, தமன்னா, ஹசின், ஸ்ருதி ஹாசன். 7 பேர் வச்சிருக்காங்க 7 கொட்றதுக்கு. 5 தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரியாது. ஏன் இல்ல கவிதமே கொட்டி இருக்கு உங்களுக்கு மட்டும் क्वेश्चन தான் என்ன பண்ண முடியும்? ஐ திங்க் நயன்தாரா நம்பர் 1. சமந்தா, த்ரிஷா, ஹசின், ஸ்ருதி ஹாசன், தமன்னா, ஹன்சிகா. ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் ரீசெண்ட் சர்வேல இந்த விஷயம் கேள்விப்பட்டோம். பாலிவுட்ல வந்து இம்ரான் ஹஷ்மின்னு ஒரு ஹீரோ இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா கோலிவுட்ல அந்த மாதிரி ஒரு இடத்தை நிரப்பக்கூடியது நீங்க மட்டும்தான் அப்படின்னு வந்து ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல? அவர் சீரியல் கிஸ்ஸர்னு வாங்க பாலிவுட். அதனால தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்களே. பாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் என்ன அவ்வளோ சீரியல் கிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல படத்துல. சீரியல் ஓடும் டிவில போய் கிஸ் பண்ணிடுவீங்க சார். அப்படி சொல்றாங்களோ மக்கள் உங்களை பத்தி மதுரா? எப்படி இப்படி அந்த பெண்களை நான் பார்க்கணும். இந்த கேள்வி ரெடி பண்ண இந்த பெண்கள் கண்டிப்பா நீங்க பாருங்க அவங்கள. சொல்லுங்க what do you have to say about it? see what I am saying is இப்போ இம்ரான் ஹஷ்மியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷனுக்கு போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நானும் அப்படியே போகலான்னு தான் இருக்கேன். ஸோ அதனால் இது வரைக்கும் அப்படி சொல்கிறாங்கன்னா அது வரைக்கும் என்னுடைய படங்கள் அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் இஸ் தி அல்டிமேட் திங் சினிமாவில் வந்து பார்க்கும்போது எப்பத்துலேருந்து இருக்குது. ஸோ அதில் வந்து சக்சீட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேருக்கு தான் அது அமையும். அது எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப அது ஹாப்பியாக இருக்கேன் அதுக்காக. அண்ட் இனிமேல் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கோஸ்டார் உங்களுக்கு இவங்க தான் என் கோஸ்டார்னா ஐ ஆம் வெரி ஹாப்பிப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெனிலியாவா? ஓகே நைஸ். வேர்ஸ்ட் பிக்கப் லைன் உங்கள் மேலே யூஸ் பண்ணது? என்ன பிக்கப் பண்ணுறது கஷ்டங்க, ரொம்ப டஃப் அது. அதனால் யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆமா காது கொடுத்து 6 அடியில் வச்சிருந்தா எப்படிங்க சொல்ல? கேட்குறதுக்குள்ள 2 days ஆகிடும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சொல்லுங்க. Do you drink? அதுதான். ஓகே. Do you drink? Can I buy you a drink? அந்த மாதிரி can I buy you a drink ஆம்பளை தான் கேட்கணும். அதான் அழகு. Do you drinkன்றது தான் லேடிஸ் கேட்கணும். Do you drink அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஓகே வெரி குட். அடுத்தது வந்து என்ன? fill in the blanks. ஓகே. if you were forced to share a caravan with a heroine, your wife would dash. அந்த blanks-ஐ fill பண்ணுங்க. ஓகே. ஒரு வார்த்தையில் நிரப்பணுமா பல வார்த்தைகள்? இல்லை அந்த கோடு கொஞ்சம் பெருசா இருக்கு. பெரிய கோடு. ஓகே. then she will say you can be with Shriya. பாத்தீங்கல்ல, நான் கூட அந்த பெண்களை தான் தவறா நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க தான் தவறா. ஹீரோயின் கூட தானே? ஹீரோயின் பேரு சொல்ல சார். நீங்க ஸ்ரேயாவை சொன்னீங்க. இப்போ ஸ்ரேயானா கான்ஃபிடென்ட்டா இருப்பான்றதுனால, ஏன்னா she knows my best friend Shriya, so we have already shared a caravan. அப்படி கிடையாது, நான் அப்படி கேட்கல. அப்படி ஏதோ ஒரு ஹீரோயினோட நீங்க ஷேர் பண்ணி அவனுக்கு கேரவேனா உங்க வைஃபோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம் தான். ஓ அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஓகே. என்னுடைய வைஃப் என்ன சொல்ல, என்னை பத்தி தெரிஞ்சதுனால, இவன் ஒரு வேஸ்ட் டுபா போற அப்படின்னு தெரிஞ்சதுனால ஷேர் பண்றியா, சரி ஓகே
ஓகே சீக்கிரம் வந்து சேருங்க ஷூட்டிங் முடிச்சு அந்த மாதிரி ஏதோ வேற ஏதோ மேட்டர் சொல்லிட்டு வச்சிருவாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு நான் கேட்ட கேள்வியே ட்விஸ்ட் பண்ணி வேற ஒரு ஆன்சர் கொடுத்தனால நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணனால உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு பெனால்டி இருக்கு. பட் பெனால்டி லாஸ்டா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒன் ரீசன்ட் ஃபிலிம் நீங்க பார்த்ததுல இப்போ ரீசெண்டா பார்த்ததுல ஐயோ நான் இந்த படம் நடிச்சிருந்திருக்கலாமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு படம்? அந்த மாதிரி எனக்கு தோணுது எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு தான் நான் படம் பார்ப்பேன். இன்ஃபேக்ட் நான் நடித்த படமே வந்து உனக்கும் எனக்குமே வந்து தெலுங்குவோட ரீமேக் சித்தார்த் பண்ணாரு. அந்த படம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டேன். நான் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பர் ஃபிலிம்னு டிக்ளேர்லாம் பண்ணிட்டேன். நான் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணனே இது நம்ம தமிழில் பண்ணலாமான்னு கேட்கும்போது இரு நான் திருப்பி பார்க்குறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். சினிமா வந்ததுக்கப்புறம் அது எனக்கு அவ்வளோவா இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் இதயத்தை திருடாதேன்னுலாம் ஒரு படம் வந்துச்சு, மணி சார் படம். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே நம்ம அந்த சாய்ஸ் அதில் வச்சுக்கோம். ஓகே ஏன்னா சினிமா வர்றதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டனால இதே திட்டாது நாக் சார் மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே நெக்ஸ்ட் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினாக மாறிட்டீங்க. எந்த ஹீரோயினாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐ திங்க் நான் ஹன்சிகாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஹன்சிகா. ஆமாம், ஏன்னா வந்து அப்போ தான் நான் வந்து அவங்கள வெறுப்பேற்ற முடியும். என்ன நிறைய வெறுப்பேற்றிருக்காங்க அவங்க. அப்படியா? என் ஃபோனெல்லாம் திருடிட்டுலாம் போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதனால என் ஃபோனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்போ தான் நீங்கள் வாங்கி வச்சு புது ஃபோன் வாங்கி வச்சு திருடிட்டு போயிட்டு போச்சுன்னா ஏமாற்றி என்ன அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆசைப்பட்டு வாங்கணும். ஸோ அவங்கள வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். ஓகே நானே போய் தலையில் இடிச்சுப்பேன் செவுத்துல. நான் ஹன்சிகா இல்லை, நான் அடிக்க முடியாதுல்ல, நானே போய் இடிச்சுப்பேன், நானே கொட்டிப்பேன். நல்லா திருடுவியா. ஓகே லைஃப் லாங் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு வலிக்குமே எங்க அப்பா ஹன்சிகாவா நீங்க அடிக்கும்போது வலிக்காதா? ஹன்சிகாக்கு வலிக்கும்னு நினைச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சு. ஓகே நீங்க ஹன்சிகாவா இருந்தா யாரை டேட் பண்ணுவீங்க? எந்த ஹீரோ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஹீரோ நீங்க நினைப்பீங்க? ஹன்சிகா தானே நானு. ஆமா ஆமா. இப்போ நீங்க ஹன்சிகாவை இன்டர்வியூ பண்றீங்க. எஸ் ஹன்சிகா தான். ஓகே பாஸ். நாங்க கோலிவுட்ல I'm international star, you know. So நீங்க பாம்பேல இருந்து வந்தனால பாம்பே ஹீரோஸ் மட்டும் தான். I don't date the South Indian stars. Only for the movies I act with them. Okay fine. உங்களை பொறுத்த வரைக்கும் worst on screen pair பொதுவா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ எனக்கு இல்ல சரியா பாடல அந்த மாதிரி விட்டுருங்கண்ணே. அப்படியா? ஓகே ஃபைன். இதுக்கு வேணா ஏதாவது பெனால்டி போட்டுக்கோங்க, ஏதாவது பண்ணிக்கோங்க. சரி போங்க. இப்போ அடுத்து குஜால் சார் கேள்வி கேட்குறேன். ஒரு பாலிவுட் ஹீரோயின் யூ வாண்ட் கெட் நாட் வித் ஆன் ஸ்க்ரீன். இப்போ இருக்கிறதுல வந்து எனக்கு தீபிகா படுகோன் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆமாம். இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஆமாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. யா ஷீஸ் டூயிங் வெரி வெல். ஓகே வெரி குட். குவிக் சாய்ஸ் விஜய் அவர்களா அஜித் அவர்களா? ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணில் இப்போ வந்து பூ விழுந்துருச்சு சொல்லுங்க. இதாங்க லவ் தம் போத் டெஃபினெட்லி. ரெண்டு பேரும் பேர் தான் சொல்வீங்க, ஒரு பேர் உங்களால் சொல்ல முடியாது. அது தமிழ்நாடே இன்னும் சொல்ல முடியல. நம்ம எப்படி தமிழ்நா ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஒன் செலிபிரிட்டி பிரதர் நீங்கள் நினைக்கிறது உங்கள் அண்ணா தம்பி நீங்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வெங்கட் பிரபு பிரேம்ஜி பிரதர்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படி விபி பிரேம்ஜி தான், வேற யாருமே நீங்க இது கூட ஆப்ஷன்ஸ் கூட கேட்க விருப்பப்படல. ஓகே கேட்டா தான பிரச்சனை. ஓகே பெனால்டி போறதுக்கு முன்னாடி மலர் கொத்து. ஓகே இந்தாங்க எனக்கா. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ் அண்ட் yellow ரோஸ். ஓகேங்களா? yellow ரோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஒயிட் ரோஸ் வந்து ப்ரொபோசல், ரெட் ரோஸ் வந்து லவ். ஸோ இதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க. பட் நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கற்பனை தான். புரியுது. ஓகேங்களா? அப்படி ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அப்படி கிடையாது. ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் மெரில் ஸ்ட்ரீப். அந்த பக்கமா? ஓகே ஃபைன், அவங்களுக்கு கொடுத்துருங்க. நான் யாரை லவ் பண்ண ஃபீமேல் தான் சொல்லணும். ஃபீமேல் ஸ்டார். மேல லவ் பண்ண முடியாதுல்ல சார். ஏங்க லவ் இஸ் ஜெண்டர் பேஸ்ட் டேர்ம், யூ நோ. ஓகே சொல்லுங்க. லவ்னா காதல் மட்டும் கிடையாது, அன்பு பாசம். இல்ல நாங்க காதல் மட்டும் தான் கேக்குறோம். காதல் மட்டும் தான். உங்களுக்கு எது வேணுமோ அத வெச்சுப்பீங்க நீங்க. நார்த்ல சொல்லிட்டா பிரச்சனையே இல்லல்ல. கேட்ரினா கேஃப். பட் வேற யாருக்காவது நார்த்ல பிரச்சனையா இருக்க போகுது. இல்ல அவங்க தமிழ் ப்ரோகிராம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேர் இப்போ ஒண்ணா இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. ஓ இவருக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகே இது என்ன ப்ரொபோசல்? லவ் மேரேஜ் ப்ரொபோசல். இது சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பரவாயில்லையா? சரி ஓகே பரவாயில்லையா? என்னை பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது யாருமே.
அப்படி தப்பா எடுத்துக்கிற மாதிரி ஒரு பதிலா சொல்ல போறீங்க? நீங்க வேணா யோசிச்சு வேற ஏதாவது பதில் சொல்லுங்களேன். கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நீங்களே மாட்டிக்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு ஆர்த்தி மாதிரி வந்து இருக்கிறவங்க கிட்ட தான் நான், ஏன்னா தட்ஸ் வாட் ஐ லைக். ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்னா ஆர்த்தி எனக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ அவங்கள மாதிரி யார் இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ரேயா கோஷல் அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்த்தி மாதிரியே இருக்கிறதுனால தப்பாவா இருக்கா? இல்ல, ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் அப்படிதான் நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்படிதான். அதனால அது சொன்னா அவங்க திட்டுவாங்க. அப்ப இல்லையே, அப்படி இல்ல. I don't think so. இல்ல என்ன மட்டும் தான் திட்டுவாங்க. நிறைய பேர் ஆட்டோகிராஃப்லாம் கேட்க வந்திருக்காங்க. ஓகே, நீங்க நல்லா பாடுவீங்க. அப்ப பாவம் கோவம் தானே செய்யும் உங்களுக்கு. ஒரு ஆர்த்தி பாடுவாங்களா? நல்லா பாடுவாங்க. ஓகே, ஆனா ஒரு பாட்டு தான் தெரியும். ஓகே, எப்ப கேட்டாலும் அதான். ஓகே, சோ அது ஸ்ரேயா கோஷல். வெரி குட். Now it's time for penalty. என்ன பண்றீங்க? என்ன பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நான் வந்து சுந்தர் மாஸ்டர் கிட்ட கேட்டேன். சுந்தர் மாஸ்டர் உங்களுக்கு வந்து பிரபு மாஸ்டர் பண்ணுற நிறைய பாட்டு பண்ணியிருக்காருல, அதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னா, நான் நினச்சேன் அவர் சொல்ல எல்லாமே எனக்கு பிடிக்கும், நிறைய இருக்குது அப்படி சொல்லுவாருன்னு நினச்சேன். இல்லை, டக்குன்னு ஜெயம் ரவி பண்ணாரு அந்த பாட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஓகே, அண்ட் வந்து அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பாட்டு. டேக்கிங்கும் நான் சொல்கிறேன், டேக்கிங்கில் டான்ஸிங்கில். அண்ட் ஐ திங்க் யூ டிட் 100% ஜஸ்டிஸ் டு தட். அண்ட் நான் இது அப்போ சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னைக்காவது பார்த்தா வி ஷுட் டெல் திஸ் நைஸ் திங் டு ஹிம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் அது உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அந்த பாட்டுக்கு உங்களுடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க ஆடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா ஆடலாம். நீங்களும் ஆடுவீங்கல்ல? நான் எப்படி சார் நீங்க ஆடுனது ஆட முடியும்? நான் ஒரு பாவம் பண்றேன், நீங்க அப்படியே பார்த்து பண்ணுங்க. ஓகே, ரெடி, ட்ரை பண்ணு. ஆடுங்க, நாங்க பாப்போம். மாஸ்டர்ஜி சூப்பரா ஆடிட்டோம் மாஸ்டர்ஜி, தேங்க்யூ வெரி மச். இப்போ நெக்ஸ்ட் பெனால்ட்டி. கால்கள் வந்து ஆட்டம் ஆடி விட்டது, இப்போ கண்கள் ஆட வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்படி இல்லை, எம் குமரன்ல கண்ணு ஒரு மாதிரி இப்படி பண்ணுவீங்களே, அது எப்படி எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. மறந்துட்டேன். ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க மறக்கல, நாங்க இன்னும் ஞாபகம் இல்லை. நீங்கள் எப்படி எனக்கு டான்ஸ் பண்ணி காமிச்சிங்களோ ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் கண்ணும் பண்ணி காமிச்சிங்க. அது என்ன? இல்லை, நீங்கள் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எனக்கு சரியா சரி, நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா? அது எப்படி ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. அப்புறம் இப்படி வேற ஏதோ ஒன்று பண்ணுவீங்களே. நாளா ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு கை ஏதோ சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடும். அந்த கண்ணு எப்படி போகுது உங்களுக்கு? ரொம்ப பிராக்டிஸ் பண்ணீங்களா அதுக்கு? ஒன்றும் இல்லை, அது டெக்னிக் தான், அது வேற ஒன்றும் இல்லை. எஸ் சார், அது எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு டிவி ஷோவில் இதுலேயோ பார்த்தேன், ஃபாரின் சேனலில் அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க. நமக்கு வருதா பார்க்கலாம் பண்ணி பார்த்தா வந்துருச்சு. இல்லை என்ன கொடுமைன்னா, நமக்கு அது வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, யாராவது பார்த்தா தான் தெரியும். கண்ணாடியில் பார்த்தாலும் தெரியும் கண் இப்படி இருக்கும்ல, சரி வருதா இல்லையா. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், வேறு யாராவது பார்த்து சொன்னால் தான் நமக்கு வருதா இல்லையான்னு தெரியுது. சொல்லி அண்ணங்கிட்ட கூப்பிட்டு காமிச்சேன், அவர் உடனே படத்தில் வச்சுட்டேன். இதுதான் டைரக்டோரியல், என்ன பண்ணுறது. ஓகே, எனிவே சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிச்சிட்டோம், பெனால்ட்டிஸும் முடிஞ்சாச்சு. இப்போ அப்படியே முடிச்ச உடனே நாம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக என்ன ரவுண்ட் காத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, பட் அவருக்கு தெரியாது. ஹேவ் யூ எவர், அது என்ன அப்படின்னு அவரும் யோசிக்கட்டும். நீங்கள் வந்து குஜாலா ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வாங்க, ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி. ஹேவ் யூ எவர், அதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ எஸ் ஆர் நோ. எஸ்னா காங் அடிக்கணும், நோனா ஹார்ன். ஓகேங்களா, சிம்பிள். என்னைக்காவது ஒரு பொண்ணு உங்களை பயங்கரமாக மொக்க பண்ணியிருக்கா?
இதுலயே தெரியலையா? ஆஹா. என்னைக்காவது ஃப்ளாப்ஸ் உங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்கா? ஓகே. எப்பயாவது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறேன், சே நம்ம சிங்கிளாக இருந்திருக்கலாமே இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு யோசிக்கவே கூடாது. யோசிச்சு நோ சொன்னாலும் இதுக்கு போயிடுச்சு. இது இந்த கேப்பை நீங்க ஃபில் அப் பண்ணிடுங்க. இல்ல அது ரொம்ப ப்ரொலாங் பண்ணி போடுவாங்க, உங்களுக்கு தெரியாது இல்லையா? சும்மா ஆடியன்ஸ்க்கு ஒரு த்ரில் இருக்கட்டும்ன்றதுக்காக. பட் உங்களுக்கு அது திகிலா இருக்கும், வீட்டுக்கு போங்க. இந்த கேள்வி கேட்ட உடனே எது எஸ் எது நோன்னு வந்துச்சு. அந்த ஒரு திங்கிங் டைம் தான், வேற எதுவும் கிடையாது. தப்பாவே எடுத்துக்காது. ஓகே ஃபைன், நாங்களும் தப்பா எடுத்துக்கலாம். என்னைக்காவது உங்க ஹீரோயின்ஸ் வெரி ஹாட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, பட் அவங்க கிட்ட சொன்னதே கிடையாது. ஓ ஓகே. இமோஷனல் சீன் நடிக்கும்போது பயங்கரமா சிரிச்சிருக்கீங்களா? எந்த சீன் தெரிஞ்சுக்கலாமா? இதே திருடன் ஒரு படம் நடிச்சேன் நான். அப்போ சந்தானம் தான் நானும் அவர் முதல் காம்பினேஷன். அதில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கர எமோஷ்னல் சீன் வரும். ஓகே. அது என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து இவனை தத்தெடுத்துப்பாங்க ஹீரோவை. அது ஹீரோவுக்கு தெரியாது. ஒரு ஒரு வில்லி கேரக்டர் தான் வந்து சொல்லும். ஸோ வந்து இவர் உன் அப்பாவே இல்லை, இவர் வந்து இவங்க உன் அம்மாவே இல்லை அப்படின்னு. அப்படியே ஷா, இவன் உன் தங்கச்சியே இல்லை, சந்தானம் பின்னா இவன் உன் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்ல போகிறான். அதுக்கு நான் சிரிச்சா பாருங்க. சரண் சார் தான் டைரக்டர். அவர் வந்து 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டார். சந்தானம் ஐ வாண்ட் டு டாக் டு யூ லேட்டர் சொல்லிட்டு போயிட்டு உடனே சீரியஸ் ஆகிட்டோம். ஐயோ அப்பா அவரோட நடிக்கிறது ஒரு கஷ்டம் தான். டூ மச் இஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருவாரு அப்பா. ஓகே. என்னைக்காவது ஏதாவது ஒரு ஹீரோ பார்த்து ச்சே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு, ஓவராக பண்ணுறாள் இந்த ஹீரோ, இவெல்லாம் ஏன்டா ஹீரோவானா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க? அட 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 யாரு அப்படின்னு நான் கேட்டேன், எப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க? இல்லை சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஓகே. எந்த ஒரு தருணத்தில் அப்படி நினச்சிங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஹீரோ இருக்காரு, பழைய ஹீரோ அவர். ஓகே. அவர் எப்படின்னா வந்து அம்மா செத்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார், லவ் வந்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார். அது ஓவராக நடிக்கணுன்றது இல்லை, எதுக்குமே அப்படியே ஒரே எல்லாத்துக்கும் ஒரே. அது ரொம்ப வியந்து பார்த்தேன். யாரா இருக்கும்? நெக்ஸ்ட். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட். என்னைக்காவது நல்ல டின்னர் சாப்பிட்டு பொண்ணே வந்து டின்னர் பில் பே பண்ணி விட்டுருக்கீங்களா? 3 தடவையா? ஓகே. என்னைக்காவது வந்துட்டு யூ ஃபெல்ட் எம்பாரஸ்ட் இன்டிமேட் சீன் நடிக்கும்போது? இல்லை. என்னைக்காவது கிஸ்ஸிங் சீன் வேணும்ட்டே ரீடேக் எடுத்துருக்கீங்களா? இதுதான் சார் முக்கியமான கேள்வி. இது நான் பதில் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். என்னைக்காவது உங்கள் ஒய்ஃபை வேறு ஏதாவது பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா? ஐ வாண்ட் டு ஓப்பன் த மவுத் அண்ட் த டாக். ஓகே. பிகாஸ் நான் என்றைக்குமே பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஓ. அதனால வேறு பேர் சொல்லி கூப்பிட வாய்ப்பு எல்லாம் பேபின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ அதனால இந்த கேள்வி பாருங்க புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அதனால ஓகே ஃபைன். அப்போ நோ சொல்லிடுங்க. விட மாட்டேன். ஓகே நோ. ஸோ இதனால் நாங்கள் தெரிவிக்க விருப்பப்படுவது என்னவென்றால் ஹாப்பி எவர் ரவுண்டு முடிஞ்சாச்சு.